சுட்டு விட்டு கலட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் சொல்றது கேவலமா இல்ல. இந்த அரசாங்கம் இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் சொல்றது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். என்ன அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரு தெய்வங்களை வணங்கி ஆள் போகுதா இல்லையா? இல்ல ஒவ்வொரு தடவை ஆள் இருக்குது இல்லையா பாருங்க, நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. சுட்டு விட்டு கலட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்முன்று போங்க. நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க, வேணும்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் சொல்றது கேவலமா இல்ல. இந்த அரசாங்கம் தம்பி விட்டுங்க, போட்டோம். கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் சொல்றது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பர் தான் அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியா போக கிடையாது. அங்க வழி இருக்குது. நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. என்ன அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 51 மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும். பாத்தீங்களா எப்படி போறான்னு? மக்களை துன்புறுத்திக்கிட்ட ஆட்சியாத்தான் இந்த 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்ல. 51 மாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. நீங்க பாருங்க, நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்க இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? இவர்கள் என்ன அரசியல் இருக்கிறாங்க? இதை ஏன் போய் நிறுத்துனீங்க? திரு ஸ்டாலின் அவர்களே, நீ என்னென்ன திட்டத்தை நிறுத்தினியோ அத்தனை திட்டத்தையும் அண்ணா திமுக ஆட்சி பிறகு தொடரும். இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அந்த ஏழை மாணவர்களுக்கு தகுந்த கல்வி, அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்காக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தோட இந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும்.